தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக வருகின்ற 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இங்கு நடைபெறுகிறது. இதில் கழக தலைவர் அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து இன்று பாத்தீங்களா, இந்த பாதுகாப்பு கருதி எங்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அனுபவம் மிக்க ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் கழக தலைவருடனும் எங்கள் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு பாதுகாப்பு கொடுத்த தன்னார்வலர்கள் கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் வந்தாங்க. அதுல 420 பேர் தேர்ந்தெடுத்து சிவக்குமார் இராணுவத்திலிருந்து ரிட்டையர்ட் ஆன அண்ணன் சிவகுமார் ஜேஓசியா இருக்கிறாரு. அவர் வந்திருக்காரு. அவர் தலைமையில் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டு பாதுகாப்பு ஒத்திகை, மலையில எப்படி போய் நிற்கிறது, எப்படி பார்க்கணும், பின்னாடி மலை ஒன்று இருக்கு, அதுல யாராவது வரக்கூடாது, ரோட்ல எப்படி கிராஸ் பண்ணாம வருகின்ற நிர்வாகிகளையும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பா இருக்க வேண்டும், பாதசாரிகளுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் எந்த இடைஞ்சலும் வந்துடக்கூடாது, உள்ள என்ட்ரன்ஸ்ல எப்படி நிற்கிறது, யார் எப்படி இதுக்கு எல்லாத்தையுமே அனுமதிச்சுட்டு கொடுத்துருக்கோம். அடையாள அட்டை, அந்த அடையாள அட்டை இருப்பவர்களுக்கு எந்த வழியாக வர வேண்டும், எப்படி வர வேண்டும், பாதுகாப்பு ஒத்திகை இங்க நடைபெற்றது. அவங்க எல்லாத்தையுமே ட்ரைனிங் சிவகுமாரன் அவர்கள் அவர் கொடுத்துருக்காரு. மிலிட்டரியில ஜேஓசியா இருந்திருக்காரு. அவர் தான் கொடுத்துருக்காரு. இல்ல, ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அடுத்ததாக இது 11ஆம் தேதி அன்னைக்கு தளபதி தேடி கொடுத்ததுனால முதல்ல அதை மாற்றக்கூடாது என்பதற்காக இங்க கழக பொதுச் செயலாளர் அவர்களை சொல்லி தளபதி கிட்ட அனுமதி வாங்கி இதை நிர்வாகி கூட்டமா மாத்திருக்கிறோம். கண்டிப்பாக மக்கள் சந்திப்பு கூட்டம் அடுத்த மாசம் போதிய அவகாசம் எடுத்துக்கொண்டு காவல்துறை அனுமதி பெற்று மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும். அப்ப எல்லா மக்களையும் கண்டிப்பாக தளபதி சந்திப்பார். விஜய் என்ன டைம் வரப்போறாரு, எப்படி வரப்போறாரு, அது இன்னும் கழக பொதுச்செயலாளர் அவர்கள் கழக தலைவர்கிட்ட பேசிட்டு கண்டிப்பா சொல்லுவாரு. 5000 பேருக்கு பாஸ் அடையாள அட்டை அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் வழங்கும்? நிர்வாகிகள், எங்க நிர்வாகிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இப்ப வார்டு செயலாளர் இருக்காங்க, பகுதி செயலாளர் இருக்காங்க, அந்த மாதிரி அவங்க தேர்ந்தெடுத்து 5000 பேர் அவங்களும் உள்ள அனுமதிக்க. எவ்வளவு தூரம் வரவேற்பு கொடுக்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? வரவேற்பு அதுக்கான இப்பதான் முதல்ல பாதுகாப்பு தானே, அதுக்கான பணிகளை மேற்கொண்டிருக்கேன். எந்த விதமான அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது, தமிழ்நாடு திரும்பி பார்க்கும் வகையில் இப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிற வகையில் நடக்க வேண்டும் என்பதற்காக தான் முதல்ல நீங்க பாத்தீங்க ஏசி சார் வந்திருந்தாரு. அவரும் சில ஆலோசனை எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதன் அடிப்படையில் என்னென்ன பண்ணுங்க முதல்ல பாதுகாப்பு ஏற்பாடு பண்றோம். இதை தொடர்ந்து அடுத்து ஒவ்வொன்னா கொண்டு போறோம். ஏன்னா 51 அறிவுரைகள் கொடுத்திருக்கிறாங்க. அதன்படி எல்லாமே நடத்தி கொண்டிருக்கிறோம். விமானம் மூலம் சேலம் வராங்க. இன்னும் முடிவாகல. சேலமா திருச்சியா முடிவாகல. அநேகமா திருச்சின்னா எனக்கு தெரிஞ்சு செவி வாயிலாக திருச்சின்னு கேள்விப்பட்டேன். அடுத்து அது கழகத்திலிருந்து மேல தலைமையிலிருந்து அறிவிப்பாங்க. திருச்சிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இல்ல, வாகனம் பிரச்சார வாகனத்திலிருந்து தான் உரையாற்றுகிறார். பிரச்சார வாகனம் தான் அது உரையாற்றுறார். எந்த ஸ்டேஜ் நாங்க போடல. இது இவங்க நிர்வாகி பாதுகாப்பு போட்டு பாக்ஸ் போடுறோம், இரும்புல அந்த பாக்ஸ் போடுறோம். அதுதான் நிர்வாகிகள் இருக்க போறாங்க. அதுல உரையாற்ற போறாங்க. எல்லாமே குடிநீர் முதல் கொண்டு அத்தனை ஆம்புலன்ஸ், ஒரு 10 ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். 2 ஃபயர் சர்வீஸ் அனுமதி கடிதம் கொடுத்துருக்கிறோம். இதை தொடர்ந்து குடிநீர், கழிப்பிட வசதி, அத்தனை வசதி இப்ப வருகின்ற நிர்வாகிகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் அத்தனை வசதிகளும், மருத்துவ வசதிகள் கிட்டத்தட்ட ஒரு 15 டாக்டர்ஸ் இது வரைக்கும் நாங்க 10 ஏற்பாடு பண்ணோம். இன்னும் 5 எக்ஸ்ட்ராவே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது இல்லாம அவங்களுக்கு துணையாக செவிலியர்கள் வராங்க. அது இல்லாம டாக்டர்ஸ் தனியா ஒரு 10 பேர் இன்னொரு குழுவா வராங்க. குழு முகாம் போட்டிருக்கோம். எல்லா வசதிகளும் அடிப்படை வசதிகள் அத்தனையுமே செஞ்சிருக்கோம். பெண்களுக்கு தனியா போட்டிருக்கோம். பெண்களுக்கு தனியா போட்டிருக்கோம். இவங்க ஆண்களுக்கு தனியா போட்டிருக்கோம். ஏன்னா இதுல வயசானவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள், இவர்களுக்கு உள்ள கண்டிப்பாக அனுமதி இல்லை. பொதுமக்கள் உள்பட இவங்க யாருக்குமே இங்க அனுமதி இல்லை. 12 மணி 3 மணி வரைக்கும் சொல்லிருக்கீங்க. நிர்வாகிகளாவே இருந்தாலுமே கூட அவங்களுக்கு உடல்நல பிரச்சனை இந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்ப வெயில் அதிகமா இருக்கு. அதுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் பண்ண முடியும்? இல்ல, அவங்க என்ன இப்ப நாம ரொம்ப நேரம் நடக்க போறது இல்ல. 12 to 3 கொடுத்துருக்கோம். நடக்கிறது 1 மணி நேரம். 1 மணி நேரத்துக்கு முதல்ல இது மற்ற இடத்துல மாதிரி காலையில் உள்ள வரல அனுமதிக்கவே கிடையாது. உள்ள நாங்க திறந்து விடுறதே 12 மணி தான். இது திறந்து விடுறோம். கேலையில திறந்து விடுறதே நுழைவாயில் அனுமதிப்பதே 12 மணிக்கு தான். எங்க கழக நிர்வாகிகளை நுழைவாயில் அனுமதி கொடுப்பதே 12 மணிக்கு தான் காவல்துறை அனுமதிப்பாங்க. அதுல இருந்து உள்ள வந்தாங்களா ஒரு அரை மணி நேரத்துல உள்ள வந்துருவாங்க. அவ்வளவுதான். எங்க நிக்க போறாங்க, உள்ள வர போறாங்க. அதுக்கப்புறம் நடக்க போறது 1 மணி நேரம் இங்க இருக்க போறாங்க, முடிய போகுது. 12 மணிக்கு உள்ள அனுமதிக்கிறேன்னு சொல்றீங்க. ஆனா வெளியே டிராபிக் ஆகாதா? இல்ல, சர்வீஸ் ரோடு இவ்வளவு பெரிய சர்வீஸ் நீங்க வெளியே பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய சர்வீஸ் ரோடுக்கு பாத்தீங்களா? 2 4-வே ட்ராக் இருக்கு. அதை தாண்டி 100 அடி சர்வீஸ் ட்ராக். அந்த சர்வீஸ் தான் நாங்க சர்வீஸ் ரோடு தான் பயன்படுத்த போகிறோம். அப்ப எந்தவித
சாலை டிராபிக் ஜாம் ஆக போறோம். ஏற்கனவே பார்த்துட்டோம் எந்த வழியா வர்றது, நம்ம நிர்வாகிகள் எந்த வழியா வருவாங்க எல்லாமே பார்த்துட்டோம். அதனால நீங்க நினைக்கிற மாதிரி டிராபிக் ஜாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்களோட நோக்கமும் அந்த மாதிரி நடக்க கூடாது என்பதற்காக என்னென்ன வழிகள் செய்யணுமோ அவரும் காவல்துறை ஒத்துழைப்போடு செய்யும். சார், இப்ப 4998 பேருக்குள்ளார தான் வரணும்னு இப்ப காவல்துறை ஒரு விதிமுறை கொடுக்குறாங்க. இப்போ உங்க நிர்வாகிகளே கொஞ்சம் விட 10,000 பேர் இருக்கிறதா தெரியுது. இப்ப எந்தெந்த நிர்வாகிகளுக்கு மட்டும் இங்க அனுமதி கொடுத்துள்ளாரு? இல்ல, சில ஒன்றிய மாவட்டம், ஆமா சில தொகுதிகள் மட்டும் உள்ள அனுமதிக்கிறோம். இப்ப எந்தெந்த நிர்வாகிகள், அது என்ன பொறுப்புல இருக்கவங்களுக்கு மட்டும் அனுமதி? இந்த மாதிரி தலைமை பொறுப்பு இருக்கும்போது அனுமதிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் அந்தந்த நகர ஒன்றிய நிர்வாகிகள் அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே விட்டு கொடுக்க மனப்பான்மை எங்க தம்பிகளுக்கு இருக்குங்க. உண்மையிலே உழைக்கிறான், எதையும் எதிர்பார்க்கல, தளபதிக்காக மட்டும்தான் உழைக்கிறான். நீங்க சொல்றீங்க வெயில் மழை, இதெல்லாம் பெருசு இல்லைங்க. இதுக்கு மேல வெயில நானே தளபதி பாதுகாப்புக்காக பெங்களூர் போயிருக்கேன், மதுரை போயிருக்கேன், திருச்சி போயிருக்கேன். இங்க இருந்து தம்பிங்க தான் அத்தனை பேர் அங்க கோயம்புத்தூர் போயிருக்கோம். அத்தனை இடத்துக்கும் இங்க இருந்து தம்பியா 150 பேர் இங்க இருந்து கூட்டு போய் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கோம். அதே மாதிரி கழக நிர்வாகிகளும் எல்லாருமே சரி, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் மேல ரொம்ப நல்லா நடத்துவாங்க. அவங்க உணர்வோடு, இது காசுக்காக வர கூட்டம் இல்ல, உணர்வோடு வர கூட்டம், தளபதிக்காக வர கூட்டம். எங்களுக்கு மழை வெயில ஒரு பொருட்டே கிடையாது. போலீஸ் பாதுகாப்பு கேட்டிருக்கோம், போதிய அளவு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்பயும் ஏசி சார் வந்திருக்காரு, துணை ஆணையாளர் வந்திருக்காரு, வந்து என்ன தேவையோ பண்ணி கொடுக்குறேன்னு, உதவி ஆணையாளர் வந்தாரு, என்ன தேவையோ உங்களுக்கு பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்காரு. நல்ல ஒத்துழைப்பு, காவல்துறை ஒத்துழைப்பு நல்லாவே இருக்கு. நாங்களும் அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தருகிறோம். மற்ற கூட்டங்களுக்கு எல்லாம் இவ்வளவு விதிமுறைகள் கொடுக்கறதுல